வெற்றிவேல் முருகனுக்கு குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசுஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனோவத்து சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோக தத்துவ உபனிஷத்தினுடைய 102வது மந்திரங்களை பார்ப்போம். நாம் யோகம் கற்றுக்கிறதுக்கு காரணம் ஞானம் அறிவை கொடுக்கும், யோகம் அனுபவத்தையும் அனுபூதியும் கொடுக்கும். ஏன்னா இந்த அறிவுங்கிறது ஜென்ரலாக இருந்தாலும் அனுபவங்கிறது ஒரு புள்ளியில் அந்த அனுபவ நிலை ஏற்படுது. நம்ம அறிகிற விஷயங்கள் எல்லாம் அனுபவமாக மாறுறது ஒரு புள்ளியில் இருக்குது. அந்த அனுபவம் அனுபூதியாக மாறுறதுக்கு இன்னொரு புள்ளிக்கு நம்ம பயணம் செய்கிறோம். அதுக்கு ஏகாந்தமும் தியானமும் பிராணாயாமமும் விசாரமும் 4 தத்துவங்கள். தியானம் அதாவது ஏகாந்தம், முதல்ல தனியாக போய் உக்காரணும், தியானம் பண்ணணும், ஓங்காரம் ஜபிக்கணும், பிராணாயாமம் பண்ணணும், இந்த ஆடியோனுடைய கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்கணும். அதுதான் விசாரம் அல்லது நிதித்தியாசனம். விசாரம் குருவோடு நடக்கிற விஷயம் திரும்ப ரெனியூவல் பண்ணுறதுக்கு அதே ஆடியோவை வீட்டில் ஏகாந்தமாக போட்டு கேட்க இங்கே நேரடியாக நீங்கள் கேட்கும்போது சில சிந்தனைகளில் சிலர் ஆழ்ந்து போகலாம். ஆழ்ந்து போனாலும் விடுபட்ட விஷயங்களை நம்ம சிந்திக்காமல் விட்டுருக்கலாம். அந்த விடுபட்ட விஷயங்களை 2வது ஒரு ஆடியோ கேட்கும்போது இது நம்ம சிந்திக்கவில்லையே, இந்த விஷயம் நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் மந்திரமும் அந்த சமாதிங்கிற புள்ளிக்கு தான் அழைச்சிட்டு போகுது, தியானமும் அந்த சமாதிங்கிற புள்ளிக்கு தான் அழைச்சிட்டு போகுது. தியானம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதோடைய விளைவை காமிக்கும். ஒரே இடத்துல ஏகாந்தமாக அசையாமல் ஆழ்ந்த சிந்தனைகளற்று உட்காந்துருக்கிற தருணத்தில். ஆனால் மந்திர வார்த்தை, இந்த வார்த்தை கேட்டோன்னே டக்குன்னு உள்ள அழைச்சிட்டு போகும். இதுதான் ஓங்காரத்தினுடைய தனிச்சிறப்பு. மந்திர வார்த்தைக்குள்ளே ஓங்காரம் இருக்குது. ஓங்காரம் உங்களோடு பொருந்தும், பரம்பொருளோடு பொருத்தும். அதாவது சத்துங்கிறது ஒரு பாயிண்டில் இருக்கிறது. நமக்கு 2 அனுபவம் இருக்கிறது, சத்த அனுபவம் இல்லை. சத்தை நம்ம இன்டைரக்டாக அனுபவிக்கிறோமே, நேரடியாக அனுபவிக்கிறோம். நேரடியாக அனுபவிக்கிறது தான் அனுபூத்தின்னு பேர். விழிப்பு நிலையில் சத்தோட நாம் ஒரு உணர்வு, நல்ல உணர்வு, அன்பு எப்படி ஒரு உணர்வோ, ஆனந்தம் எப்படி ஒரு உணர்வோ, அதனால் அதுபோல் அறிவால் நம்ம செய்கிற பயணம், உள்நோக்கிய பயணம், அந்தர்முகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்முக பயணம் ஒரு புள்ளியில் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கான உண்மையான ரியலைசேஷன், மெய்ப்பொருள் உணர்வது நமக்குள்ளே ஏற்படுது. அதுக்காக நம்ம தியானம் பண்ணுறோம். தியானங்கிறதுனால அதுக்கு இன்னொரு பெயர் யோகம். சத்தோடு பொருத்துறதுனால, இணைக்கிறதுனால யோகுனா இணைந்திருப்பதுன்னு அர்த்தம். தனித்து நின்னா ஒரு இரும்பு குண்டாக தான் இருக்கும். அதே நெருப்போடு சேர்ந்திருந்தால் சாதாரண இரும்பு குண்டு நெருப்பு குண்டாக மாறிடும். இரும்பு குண்டோடைய வல்லமையோட நெருப்பு குண்டுடைய வல்லமை விளைவு அதிகம். அதுபோல் சாமானிய மனிதன் மகாமானவான், இது பார்த்த மாதிரி
இந்த யோகத்தில் இணைந்து நம்ம பயணிக்கிறதுனால எப்படி ஞானம் 12 ஆண்டுகள் விசாரம் செய்ய செய்ய சிரவணம் செய்ய செய்ய ஞான நிஷ்டை ஆகுதோ அது மாதிரி யோக நிஷ்டை ஆகணும். யோக நிஷ்டை ஆகுனா யோகத்தில் நினச்ச மாத்திரத்தில் நம்ம உள்ள பயணிக்கிறது, தியானிக்கிறது. ஞானத்தில் விசாரம் பண்ணுறோம், சிந்திக்கிறோம். யோகத்தில் விசாரம் பண்ணலை, சிந்திக்கலை, கவனிக்கிறோம். நம்ம சித்து எப்படி பயணிக்குது, அது ஓங்காரத்தை கேட்குதா, நாதத்தை கேட்குதா, நாதாந்தத்தை கேட்குதா, உள்முக பயணிக்குதா, அந்த பாயிண்ட்டை நெருங்குதா, ஆனந்த அனுபவம் ஏற்படுதா, எந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுது எல்லாத்தையும் உற்று கவனிக்கிறது. அமைதியாக இருக்கிறதா, சத்தை நெருங்கிட்டோமா இல்லையா, இதெல்லாம் உணர்வுகளும் ஏகாந்தத்தில் இருக்குது. அப்படி போகிறதுனால நம்மளுடைய மூச்சு காற்று உள்முக பயணத்தில் 12 இன்ச்சு வெளியில் போயிட்டு இருந்த அந்த பிராணவாயுவானது படிப்படியாக குறைஞ்சி புருவ மத்தியில் 0 ஆகுது. அது ஃப்ரீக்குவென்சியை குறைக்கிறது. அது அமைதியில் அசையாமல் உட்கார அது நடக்கும். அதனால் நிறைய சித்திகள் வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், திருமந்திரத்தில் பேசியிருக்கோம். இதில் மந்திரங்களே இருக்குது. இதில் நிறைய கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு பலன்களை சொல்லுது. யோகத்தினுடைய பலன்களை நம்ம அந்த அளவுக்கு பெரிய பலன்களை எதிர்பார்க்காட்டினாலும் ஒரு சுத்த தேகம், ஒரு சித்த சாமர்த்தியம், ஒரு பூச்சர சித்தி, ஒரு அதிமானவ நிலை, ஒரு யோகாக்னியை உருவாக்குறது. யோகாக்னி பற்றி நேற்று பேசணும். ஏன் ஒருத்தன் ஒன்றில் நிற்க முடியல, 10 நாள் ஒரு காரியத்தை தொடர முடியலைன்னா அவனுக்கு புண்ணியம் இல்லை. புண்ணியம் இருந்தால் யோகாக்னி சத்காரியங்களை செய்ய 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 அந்த யோகம் சொல்லக்கூடிய இணைப்பு, அந்த கனெக்ஷன் கட்டாகாமல் அது எந்த சத்காரியமாக இருக்கட்டும், அது வேல் பூஜையாக இருக்கட்டும், வேத விசாரமாக இருக்கட்டும், கிரிவலமாக இருக்கட்டும், இந்த ட்ரிப்பாக இருக்கட்டும், இல்லை அன்னதானமாக இருக்கட்டும், யாகமாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் பலன் உண்டு. அந்த பலன்தான் யோக அக்னியை சூடுபடுத்தி ஆக்டிவேட் பண்ணுது. யோகாக்னி வந்தால் தான் நம்மளுடைய ஆற்றல் கீழே டைலூட் ஆகி வீணாக போகாமல் மேல் நோக்கிய பயணத்தில் உதான வாயுவாக மாறி சித்தானது பரம்பொருளோட மேலே இந்த அமிர்தத்தை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீரியத்தை பதங்கப்படுத்தி காற்றாக்கி அமிர்த தத்துவமாக மேலே ஏற்றுது, உதான வாயுவாக மேலே ஏற்றுது. அந்த நிலை தான், அந்த வீரியத்தினுடைய அந்த அமிர்த தத்துவம் தான் ஏகாகிரத்தை கொடுக்குது, ஒன்றில் நிற்கிறதுக்கு கொடுக்குது. எந்த காரியத்தை தொட்டாலும் அதை வெற்றி அடைகிற வரைக்கும் அதிலே நின்று ஜெயிப்பான். ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் நம்மெல்லாம் 10 காரியம் பண்ணுறோம், எல்லாம் ஜெயிக்குது. எப்படி ஜெயிக்குது? காரணம் இதுதான். நம்மளுடைய ஆற்றலை ஆக்கத்துக்கு பயன்படுத்த ஒன்றுலேருந்து ஒன்று என்ன ஆகும்னா பலத்தை அதிகப்படுத்தும். ஒன்று லிங்க்கு தான். பாருங்கள், இவ்வளோ நாள் தியானம் பண்ணணும், தியானம் பண்ணால் ஏகாகிரம் கிடைக்கும், அதாவது தியான பிந்துவில் ஏகாகிரம் கிடைக்கும், நிருத்தம் கிடைக்கும், நிஷ்டை கிடைக்கும்னு தான் சொன்னோம். ஏகாகிரம் வரத்துக்கு யோகாக்னி ஏற்றப்படணும். யோகாக்னிக்கு நீ சத்காரியத்தில் ஈடுபடணும். பூஜையோ தியானமோ வேத விசாரமோ உழவாரப்பணியோ குரு சேவாவோ நீ செய்ய 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 தான் அந்த யோகாக்னி பற்றிக்கும். ஒரு முறை பற்றிக்குச்சுன்னா அப்புறம் அது அணைக்க முடியாது. அது என்ன பண்ணுதுன்னா ஏகாகிரத்தை கொடுக்குது. ஒன்றில் நின்று வெற்றி அடையக்கூடிய எண்ணங்களுக்கு, மற்ற எண்ணங்களை எல்லாத்தையும், உங்களை டைவெர்ட் பண்ணக்கூடிய எல்லா எண்ணத்தையும் நிறுத்துது. வேறு என்ன வேணாம், உன் பயணத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாத்தையும் நிறுத்துது. நீ போகக்கூடிய பயணத்தை துரிதப்படுத்துது. ஒன்றை நோக்கி போகிற, ஒன்றில் போகும்போது பவர் அதிகமான, வேகம் அதிகமான, நுணுக்கம் அதிகமான. தமிழில் திருக்குறள் நுண்மான் நுழைபுலம்னு ஒரு பாட்டு இருக்குது. நுண் அறிவை கொடுக்கறது, அந்த மாதிரி சூக்ஷ்ம அறிவை கொடுக்குற நிருத்த நிலையை தாண்டி நிஷ்டை ஆகுது. நிஷ்டை என்னன்னா சமாதியை கொடுக்கும். சமாதி நிலையில் தான் நீ கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்குங்கிற நிலை ஏற்படுது. எல்லாம் அந்த இறுதி நிலை ஆனந்தம்.
அதுக்கு யோகாக்னியை நம்ம முதல்ல ஞானாக்னி ஏற்றுறதுக்கு முன்னாடி யோகாக்னி ஏற்றணும்னு நம்ம பேசணும். இப்போ அதனால் வரக்கூடிய இந்த யோகாக்னினால் நடக்கக்கூடிய யோகத்தில், கட்டாகாமல் நடக்கக்கூடிய யோகத்தில் இடையில நடக்கக்கூடிய சித்திகளை பற்றி அழகாக சொல்லுது. சில முத்ராக்கள் சொல்லுது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த மாதிரி ஹட்டியோகமாக அதை அறிமுகப்படுத்துகிற விஷயத்தையெல்லாம் நம்ம பக்தி மார்க்கத்தில் பைபாஸ் பண்ணிடுறோம். ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் பிடிச்சி போயிடலாம், அந்த பக்கம் போயிடலாம். ஞானம்தான் பிரதானம் நமக்கு. இதெல்லாம் சைடில் இருந்தாலும் இது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மந்திரங்களை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இனி கூட சில மந்திரங்கள்லாம் சில யோகத்தை பற்றி சொல்லுது, ஆசனத்தை பற்றி சொல்லுது, சில சாதனைகளை சொல்லுது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம். அவசியம் இல்லை, ஃபாலோ பண்ணினா தான் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எது உங்களுக்கு தேவையோ அதை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே வரேன். எது தேவையில்லையோ அதை லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். புரியுதா? விடக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க. இன்றைக்கி மந்திரங்கள் அப்படி தான் இருக்குது. முதல்ல பேரறிவு வரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதான் மகாமதின்னு சொல்லுது. முருகனுக்கு மகாமத்தின்னு ஒரு பேர் இருக்குது. சஹஸ்ரநாமத்தில் ஒரு பேர் மகாமதிம் அப்படின்னு ஒரு பேர். இப்போ இந்த யோகத்தில் நிற்கிறவனுக்கு எத்திர குத்திர ஸ்திதிதோ, அவன் எங்கே இருந்தாலும், ஸ்திதிதோ வாப்பி இருந்தாலும், சுகம் அத்தியந்த அஸ்னுதி, அவனும் ஞானிய மாதிரியே சதா சுகத்தில் தான் இருப்பான். ஏன்னா கனெக்ஷன் இருக்குது, சுவாமியோட கனெக்ஷன் இருக்குது, சத்தோட கனெக்ஷன் இருக்குது. அவனுங்களுக்கு சில பேர் சாமி இல்லம்பான், அது கொஞ்சம் அறிவீனம், அதை விடுங்க. ஏன்னா அந்த ஒரு பாயிண்டில் அந்த பரம்பொருள் இருக்குது, அது நம்ம சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை இன்னொரு வார்த்தையில் இறைவன் நம்ம சொல்கிறோம். சத்து தான் இறைவன். யோகத்தில் அதை சமாதின்னு சொல்கிறானுங்க. சமாதினா என்ன? ஆதிக்கு சமமான நிலை, இறைக்கு சமமான நிலை, இறைநிலை தான் சமாதி. அப்போ அங்கே ஆனந்தம் தானே இருக்கும். கர்ப்பகிரகத்தை பார்க்குறவங்க கிட்டக்கு கர்ப்பகிரகத்தில் நின்று இறைவனை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் மனம்? ஆனந்தமாக இருக்குமா இருக்காதா? அதுதான் சுகம் அத்தியந்த அஸ்னுதே. அவன் இந்த யோகத்தில் இருக்கும்போது சதா சர்வகாலமும் அத்தியந்த சுகம், அதிகப்படியான சுகத்தை அனுபவிக்கிறான். ஏவம் ச தாரணாக பஞ்சகுரியாது யோகி விசக்ஷணக. இந்த தாரணை பண்ணுறதுனால, இப்போ நேற்று பார்த்தோம் இல்லையா, பாதத்திலேருந்து முழங்கால் பூமி, முழங்கால்லேருந்து எருவாய் வரைக்கும் நீர், இடுப்புலேருந்து நெஞ்சு வரைக்கும் அக்னிஸ்தானம், நெஞ்சிலேருந்து புருவமத்தி வரைக்கும் வாயுஸ்தானம், புருவமத்திலேருந்து சகசிராரம் வரைக்கும். அதுக்கு 5க்கு 5 கடவுள் இருக்குது, 5 சித்தி இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் தியானம் பண்ணுனா அந்த கடவுளை நினச்சி 1 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கடவுள், அடுத்த நாள் நீர், அடுத்த நாள் நெருப்பு, அடுத்த நாள் காற்று, அடுத்த நாள், இப்படி 5 நாளில் 5 கடவுளை நீங்கள் தியானம் பண்ணால் அவங்களுடைய பிளெஸ்ஸிங் வாங்குறது. அதனால் பெரிய பலன்கள்லாம் சொல்லுது. நீங்கள் தண்ணியிலே சமாதி பண்ணலாம், தண்ணிக்குள்ளேயே நீங்கள் மூழ்கினா கூட இறந்து போக மாட்டீங்க, தண்ணியில் அடிச்சுட்டு போக மாட்டீங்க, தண்ணி சம்மந்தப்பட்ட எந்த மரணமும் உங்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி நெருப்பு, அதே மாதிரி நீர், அதே மாதிரி காற்று, அதே மாதிரி ஆகாசம்னு 5 தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக ஒரு யோகி முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னிச்சு. இப்போது இந்த பஞ்ச மூர்த்திகளை, பஞ்ச ஸ்தானங்களில் தியானம் செய்கிறதுனால தாரணாக பஞ்சகுரியாது யோகி விசக்ஷணக, யோகி ஞானியாகிறான். விசக்ஷணக தத்தோ திருட சரீரம், அவனுக்கு சரீரம் உறுதியாகிறது. ஷியான் மிருத்யுஸ்தஸ்ய ந வித்தியதே, அவனுக்கு மரணமற்ற வாழ்க்கையை வாழ்கிறான். அவனுடைய உடல் மரணிப்பதில்லை. ஆமாம், ஒரு நிலையில் அந்த உடம்பை என்ன பண்ணிடுறாங்க, சுத்த தேகமாக மாற்றிடுறாங்க. பாக்டீரியா வைரஸ்னால் அதை சாப்பிட முடியாது, அப்படியே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக உயிர் இருக்கும்போது எப்படி கெட்டு போகாதோ அது மாதிரி இருக்கும். அந்த நிலையை அடையலாம். பிரம்மணக பிரளயனாப்பின்னா சீதத்தி மகாமதி, இந்த மாதிரி இந்த நிலையை தொட்டவன் பிரம்மணன். எப்படி ஞானத்தில் நம்ம தொட்டோம்னா அத்வைத சமாதி ஆனால் பிராமணன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதே மாதிரி யோகத்தில் சமாதி ஆனால் பிராமணன்னு சொல்லலாம். பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். யார் அங்கே ஜாதியை பற்றி சொல்லலை. அது
யார் பிரம்மத்தை அறிய முயற்சி பண்ணுறீங்களோ முமுட்சுலேருந்து ஆரம்பித்து அதில் பயணிக்கிறவன், அதில் சித்தி பெற்றவன் வரைக்கும், சித்திக்கான முயற்சியை பண்ணுற வரைக்கும் பிராமணன்னு வேதம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால் இவனை பிரம்மனக, இந்த பிராமணனை பிரளயனாப்பி, பெரிய பிரளயமே வந்தாலும் ந சீதத்தி மகாமதியும், இவனுக்கு பேரறிவை கொடுக்குமே தவிர ந சீதத்தி துக்கப்படுத்துவதில்லை. எந்த பிரளயத்துலேயும் இவன் துக்கப்படுறதில்லை. சமபியச்சேத், நன்றாக அபியச்சேத், நன்றாக பயிற்சி செய்ய செய்ய, இதான் நான் உங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம். பயிற்சி தொடரும். பயிற்சி நடக்குது நடக்கலை, சித்தி கிடைக்கல. நீங்கள் அன்றாடம் நீங்கள் எத்தனையோ கோடி ஜென்மா வீணடிச்சிருக்கீங்க. இந்த ஜென்மாவில் 12 ஆண்டுகள் நீங்கள் ஞானத்தை சிரவணம் பண்ணுங்கன்னு ஒரு குரு சொல்லி உபதேசம் பண்ணி சொல்லிட்டு வரும்போது யோகத்தையும் அதில் கனெக்ட் பண்ணுறாரு. யோகங்கிறது தியானம். யோகமும் விசாரமும் ஓங்காரமும் பிராணாயாமமும் 4ம் ஒரு மார்க்கத்தில் பலனை எதிர்பார்க்காம, அதுதான் பகவத்கீதையினுடைய மகா சிறப்பு. சொல்கிறாங்கல்ல, செய். பலனை எதிர்பார்க்காம நீ செஞ்சுக்கிட்டே வா, தொடர்ந்து செஞ்சுட்டே வா. எத்தனை நாளில் கிடைக்கும், என்றைக்கு கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எத்தனை மணிக்கு கிடைக்கும், அப்படி உனக்கு புத்தி இருந்தால் உனக்கு தியானத்தில் புத்தி இருக்காது. தியானத்தை செய், கடமை செஞ்ச ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் செய்யக்கூடிய கர்மாவுடைய விளைவுகள் நீங்கள் தான் அதுக்கு அதிகாரி. நீங்கள் புண்ணியத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், பாவத்தை கொடுக்க முடியாது. புரியுதா விஷயம்? அப்போது நல்ல அபியாசம் பண்ணணுங்கிறது தான் அடியனுடைய உபதேசம், அடியனுடைய எதிர்பார்ப்பு. அடியன் வலியுறுத்துகிற விஷயம் என்னென்னா, நீ சும்மா இருந்தால் அந்த நேரம் போயிடும். நீங்கள் வரல தான், போனது தான். ஏன்னா நான் இப்படி தான் இருப்பேன்னா நான் திருந்தவே மாட்டேன்னா நீ திருந்த மாட்டேன், அது உன் தலையெழுத்து. ஆனால் நேரம் போயிடும். அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யலைன்னு சொன்னால் நேரம் போயிட்டே இருக்கும். அது அதனுடைய முடிவை நோக்கி போயின்னு இருக்கு. நீ செஞ்சால் என்ன, செய்யாட்டேன்னா அது ஈஸியாக அடுத்த ஜென்மா போட்டு போயிட்டே இருக்கும். அதை வலியுறுத்துறது தான், அதை உறுதிப்படுத்துறது தான், அதை விழிப்பு நிலைக்கு கொண்டு வர்றது தான் குரு வேலை. இப்போ இத்தனை வருஷங்கள், இத்தனை ஜென்மாக்கள் வீணாக போயிருக்கு. இப்போ எத்தனையோ கோடி ஜென்மா கடந்து வந்திருக்கோன்னு தெரியுதா இல்லையா? இப்போ நாம் தொடர்ந்து பயணிக்க தான் போகிறோம். இந்த சரீரம் இல்லைன்னா இன்னொரு சரீரம். முக்தி அடைஞ்சால் முக்தி, விதேக முக்தி, இல்லையா திரும்ப சதேக முக்தி தான். மறுபடியும் உடம்பு எடுத்துக்கிட்டு எங்கேயாவது நாயா பையா அலைய வேண்டியது தான். அது தேவையா? ஒரு ஆனந்த வாழ்க்கையை தானே எல்லாருமே தேடுறோம். அப்போ இந்த ஜென்மா மட்டும் இல்லை, எல்லா ஜென்மாவும் நம்ம அதில் வெறும் விதேக முக்தி தான் சொல்கிறோம். அதுக்குள்ளே ஆனந்தம், அதனுடைய ஐஸ்வர்யம், அதனுடைய ஆற்றல், அதனுடைய அறிவு, அதெல்லாம் நம்ம பேசலைங்க. புகு புவக சுவகன்னா ஒன்று 100 மடங்கு இன்ட்டு 11 போடுது. அது பூலோகத்தை விட புவர்லோகம் அறிவுலையும் ஆற்றலையும் ஆனந்தத்துலேயும் 100 மடங்கு அதிகம்னு சொல்லுது. நம்மளுடைய 365 நாள் அவருக்கு ஒரு நாளுங்குது அடுத்த லோகத்துக்கு. அது மாதிரி இருக்கும்போது பிரம்மண பிரளயனேப்பி, பிரளயமே வந்தாலும் மகாமதியாக இருப்பானே தவிர கவலைப்படுவதில்லை. ந சீததி சம் அபியாசம் செய்து கொண்டே பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ததா தியானம் கட்டிகா சஷ்டிமேவ. இந்த 24 நிமிஷம் ஒரு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 24 நிமிஷம் சமாதி பற்றி சொல்லியிருக்கோம், செகண்ட்ஸு. அதே மாதிரி கட்டிகாங்கிறது 24 நிமிஷம். இப்போ 6 கடிகா சொல்லுது. 6 24 2.5 மணி நேரம் வரும் கிட்டத்தட்ட. 5 24 2 மணி நேரம் ஆகிடும். 120 2 மணி நேரம். 6 24 2.5 மணி நேரம் ஆகுது. அப்படி நீங்கள் தியானம் செய்தால், நேற்று வரைக்கும் 5 கடிகா தான் சொன்னிச்சு, இன்றைக்கி 6 கடிகா சொல்லுது. தியானம் கடிகா சஷ்டிமேவ, சஷ்டி 6ஆக செய்ய, வாயு நிறுத்திய, வாயுவை கும்பகத்தை ஹிருதயத்தில் கும்பகம் செய்ய, பிராணாயாமத்தில் பூரகம் பண்ணி அப்படியே நிறுத்துறது. கும்பகம் செய்ய நிறுத்திய காஷே தேவதாம் இஷ்டதாம் இதி. இந்த ஆகாய தேவதை யார்? சதாசிவம். ஆகாய தேவதை இஷ்டதாம், உங்களுக்கு இஷ்டப்பட்டதை அளிக்கிறது, கொடுக்கிறது. கடைசி வார்த்தை 2 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை.
சகுன தியானம் ஏத்தஸ் அனிமாதி குணப்பிரதம். யார் ஒருத்தவன் சகுன கடவுளை வணங்குகிறார்களோ, யார் ஒருவன் சகுன கடவுளை வணங்குகிறார்களோ, உருவ வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ வைணவர்கள் சகுனந்தான், நிர்குணத்தை அவங்க பிரியாரிட்டி கொடுக்கறதில்ல. சகுனந்தான் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் பூலோகத்தில். ஏன்னா பூலோகத்துக்கு அதிபதி மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. அதனால் எல்லா சௌகரியங்களும் கொடுத்து இங்கே சௌகரியமாக இருக்கணும், இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பிரார்த்தனையே இருக்குது. முக்தி கேட்குறவங்களாம் ரொம்ப ரொம்ப ரேர். இதோ மந்திரம் இந்த சொல்லுது, இந்த மந்திரம் இந்த உபநிஷத்து பேர் என்ன? யோக தத்துவ உபநிஷத்து. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சகுன வழிபாடுடைய உச்சம் என்ன தெரியுமா? சித்தி கொடுக்கும், அனிமாதி சித்திகள் கொடுக்கும், மோட்சம் கொடுக்காதுங்குது மந்திரம். நிர்குண சகுன தியானம் ஏதஸ் யாது அனிமாதி குணப்பிரதம். அனிமாதி அஷ்டமா சித்திகளை கொடுக்கும். மோட்சத்தை பற்றி பேசலை ஆச்சா. அடுத்த லைன் பாருங்கள். நிர்குண தியானம், நிர்குணத்தை நீங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா, இப்போ சகுன தியானம்னா முருகன் ஃபோட்டோ வச்சு வணங்குறது, வேலை வச்சு வணங்குறது, ஒரு பொருளை வச்சு வணங்குறது, வஸ்துவை வச்சு வணங்குறது, அது சகுன தியானம். அது எல்லாமே அதே அந்த அந்த சகுன அந்த ஃபோட்டோவில் நம்ம உயிரை தானே பார்க்குறோம். ஃபோட்டோ வந்து அழகாக இருக்கலாம், வேல் வச்சுருக்கலாம், அழகான முகமாக இருக்கலாம், கிரீடம் போட்டுக்கலாம், 2 கை இருக்கலாம், 4 கை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம அவரை எப்படி பார்க்குறோம்? அதில் உள்ள அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரை தான் பார்க்குறோம். அது ஜடப்பொருளாக இருந்தாலும் அதுக்குள்ளே உயிரை பார்க்குறோம். நம்ம எப்படி பார்க்குறோம்? அந்த ஆத்மாவை பார்க்குறோம், அந்த பரமாத்மாவை பார்க்குறோம், அந்த சத்தை பார்க்குறோம், அந்த அன்பை பார்க்குறோம், அந்த ஆனந்தத்தை பார்க்குறோம், அந்த அறிவை பார்க்குறோம். பார்க்குறோமா இல்லையா? அப்போது இப்போ நான் அடியனே சொன்னேன் இல்லையா, அண்ணாமலையாரை ஸ்தூலமாக பார்க்குறது ஒரு விசேஷம், அவர் யோகேஸ்வரராக பார்க்குறது ஒரு விசேஷம், அவரே அன்பே சிவம்னு இருக்காருங்கிற ஒரு விசேஷம், அவரே ஆனந்த ஸ்வரூபம். என்னை பொறுத்த வரைக்கும் அன்பும் ஆனந்தமும் வெவ்வேறு பொருள் அல்ல, அன்பும் ஆனந்தமும் ஒன்று தான். அப்போ இந்த 3வது தத்துவம் அன்பே ஸ்வரூபமாக பார்க்குறோம், அடுத்தது ஆனந்த ஸ்வரூபமாக பார்க்குறோமா. அப்போ என்னது? சூக்ஷ்மமாகுது. கடைசியில் என்ன பார்க்குறோம்? ஆனந்தந்தான் இறைவன் நம்ம கடைசியில் சொல்கிறோம். அப்படி தியானிக்கிறவன் இன்னும் சூக்ஷ்மவாதி தானே. அப்படி தியானிக்கிறவன் அவனுக்கு என்ன பலன்னா, நிர்குண தியானம் யுக்தஸ்ய சமாதிஷ்ச ததோ பவேத். அவனுக்கு சமாதி கைகூடும். சகுனத்தை வழிபடுறவனுக்கு முக்தி கிடைக்கும், சித்தி கிடைக்கும். சித்திகள்னால் தேவையானது, கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். நிர்குண தியானிக்க மோட்சம் கிடைக்கும், சமாதி கிடைக்கும் அப்படின்னு சொல். போதுமா? சரி, இப்போது இந்த மாதிரி பயிற்சியை 5 பூதங்களை, 5 ஸ்தானத்தை நினச்சி, 5 கலரை நினச்சி, 5 விதமான மந்திரங்கள், லம் வம் யம் ரம் பார்த்தோமா, ஹம் அப்படி பார்த்தோமா, லம் வம் யம் ரம் ஹம் 5 பார்த்தோமா. அக்னி வந்து ரம், வாயு வந்து யம், நீர் வந்து லம், நிலம் வந்து லம், முதல்ல வந்து லம், அப்புறம் வம், அப்புறம் ரம், அப்புறம் யம், அப்புறம் ஹம். புரியுதா? ஆகாயத்துக்கு ஹம். அப்படி 5 மந்திரங்கள், 5 கலர், 5 ஸ்தானம், உடம்புலேயே 5 ஸ்தானம். அப்படி தான் இந்த பூர்வ மத்திய என்னவா வருது? ஆகாய தத்துவமாக வருது. புரியுதா? ஆகாய தத்துவமாக வருது. இதுலேருந்து இது வரைக்கும் அக்னி சொல்லியாச்சா, வாயு சொல்லியாச்சா, இதுலேருந்து இது வரைக்கும் வாயுலேருந்து அதான் வாயுவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ஆகாச தத்துவம், பூர்வமதி தான் ஆகாச, வாயு முடிகிற இடம். அங்கேருந்து சகசிராரம் வரைக்கும் ஆகாச தத்துவம். புரியுதா? அப்படி பார்த்தா தின் துவாதச கேனைவ, இந்த 12 நாள் இந்த மாதிரி தியானிக்க சமாதீம் ஆப்னுயாத். இப்போ இடையில் வந்து கிரகஸ்தனாக இருக்கான். இப்போ பொதுவாகவே கிரகஸ்தனா என்ன பண்ணுவான்? சம்சாரி என்ன பண்ணுவான்? பணம் வேணும், பொருள் வேணும், காசு வேணும், அது வேணும், இது பொருளும் காசும் தான் அவனுடைய லட்சியம். அது பேர் சித்தி. பொருளும்
பணமும் தான் அவனுடைய குறிக்கோள். அது பேர் சித்தி. அவன் சகுனத்தை வழிபடலாம். இப்போ யார் கேட்டாலும் என்ன சாமிட்டேன்னா எனக்கு நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு, பணம் கொடு, வீடு கொடு, கணவன் மனைவி கொடு, குழந்தைங்க கொடு, இதானே கேட்குறோம். இதெல்லாம் என்னது, எல்லாம் சித்திக்குள்ளே வர்றது தான் கேட்கும். யாருமே முக்தி கேட்க தோணாது அவங்களுக்கு. ஏன்? அவங்க இங்கே சௌகரியமாக வாழணுங்கிற மைண்டு தான் அவங்களுக்கு இருக்குது, இயல்பாக இருக்காது. கொஞ்சம் அறிவார்ந்தவர்கள் தான், கொஞ்சம் அடிபட்டவர்கள் தான் முக்தி கேட்குறது. அதுக்கு நிர்குண பரபிரம்மம். இப்போ பரமேஸ்வரனை பற்றி யாருமே பேசுறதில்லை. நான் அடிக்கடி வருத்தப்பட்டது உண்டு. சைவர்களே பரமேஸ்வரனை பேசுறதில்லை. ஆனால் பரமேஸ்வரனுக்குள்ள கல்யாண குணங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அவ்வளவு அன்பு, கருணை எல்லாமே அங்கே தான். அவர் தான் யோகம் எல்லாம் அங்கேருந்து தான் வெளிப்படுது. பிராணங்களாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், பின்ன இதிலே நிறையா விஷயங்கள் வெளிப்படுது. காரணத்துக்கு காரணம் சொல்லுது, நேற்று பார்த்தோம். அதனால் இந்த 12 நாள் இந்த தியானத்தை நீங்கள் செய்ய சமாதி சமாப்னுயா, கண்டிப்பாக நிச்சயமாக சமாதி கைகூடும். யாரும் தீவிரமாக இறங்குறது இல்லையே. யோக சூத்திரத்தில் வேதம் ஃபுல்லாக எல்லாரும் மெதுவாக செய்யுன்னு சொல்லும். யோக சூத்திரத்தில் இந்த சாதனைகளையெல்லாம் எமோஷனலோட பக்தி பாவத்தோட வேகமாக செய்யுன்னு சொல்லும். வாயுவை நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ்லையும் இருக்குது. வாயும் நிருத்திய மேதாவினா மெமரி பவர். இப்போ ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குது. இங்கே ஏகாகிரத்தில் நின்னீங்கன்னா மெமரி பவர் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய குழந்தையாக பிறக்கும். ஏகாகிரம் நிருப்தம் நிஷ்டைன்னு சொன்னால, நீங்கள் நிஷ்டையில் இருக்கீங்கன்னா மெமரிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க. மெமரிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஒரு ஸ்டோர் ரூமில் அது இருக்குது. நம்ம அங்கே போய் பதிய வைக்கிறோம், அங்கேருந்து ரீகால் பண்ணுறோம். இப்போ இந்த கதவை நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு சூக்ஷ்மமாக உள்ளே போகிறது இல்லை. ஏகாகிர சித்தம் இருந்தால் ஈஸியாக டக்குன்னு என்ன பண்ணிடலாம். சொல்கிறது புரியுதா? இப்போது நமக்குள்ளே இருக்கிற அறிவெல்லாம் எக்ஸாமினேஷன் முன்னாடி படிக்கிறப்ப, ஒரு வாரம் படிக்கிறப்ப 15 நாளைக்கு முன்னாடியே உட்காந்து பிளான் பண்ணி படிப்போம். அதெல்லாம் அப்போ ஞாபகம் இருக்கும். எக்ஸாமினேஷன் நேரத்தில் ரிவர்ஸ் பண்ணலைன்னு சொன்னால், ரெவ்யூ பண்ணலைன்னு சொன்னால் ஞாபகமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி கோத்ரோ பண்ணால் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதனால தான் அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் படிக்கிறாங்க, வருஷம் ஃபுல்லாக படிக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் டயத்தில் படிக்கும்போது ரெவ்யூ கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, பயம், கவலை, துக்கம், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸிங் எல்லாம் இதில் இருக்கும். எப்படியாவது பாஸ் பண்ணணுங்கிறது. அப்போ என்ன ஆகுது, அந்த கதவுகள்லாம் திறக்கப்படுது. ஃபோக்கஸ் பண்ணும்போது கதவு திறக்கப்படுது. அதே ஓவர்லோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ஃபங்க் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, படிச்சுட்டு போனதெல்லாம் கொஷின் பேப்பரை பார்த்தா எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வராத மாதிரி இருக்குது. இன்னும் இது வேறு மாதிரி இருக்கு. இந்த கொஷின் தானா, இந்த கொஷின் தான் படித்தேனா, அந்த கொஷின் படித்தேனா, இது படித்ததே ஒன்றுமே தெரியலையே, படிக்காத மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி நேரத்தில் ஆன்சர் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிதுன்னா டக்குன்னு என்னவாயிடும், ஓப்பன் ஆகிடும். அதனால் உங்கள் உழைப்பு வீணாக போகாது. நீங்கள் அங்கே எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் பண்ணுற கூத்துக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்கு போடல இறைவன். வருஷம் ஃபுல்லாக எப்படி பயணிச்சிங்க, எப்படி உழைச்சிங்க, அதெல்லாம் அன்றாடம் அவர் நோட் பண்ணிட்டே வராரு. எப்படி அட்டண்டன்ஸ்னு ஒன்று வச்ச மாதிரியும் எல்லாருக்கும் செய்யக்கூடிய தபஸில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. பூஜையே பண்ணுறோம்னா பூஜையில் ஒரு இறைவன் வந்தால் தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை கெடுக்கக்கூடாதுன்னு நம்பிக்கைக்காகவே சில பேரை அனுப்புவாராம் இறைவன். புரியுதா? அந்த அந்த நம்பிக்கையில் ஒரு அணுவளவு கூட சந்தேகம் வரக்கூடாது அவனுக்கு. 8 வருஷம் 25 வருஷம் ஒரு பக்கம், 8-9 வருஷம் கழித்து தானே எல்லா தேவதைகளும் பிரத்யட்சமாக வர ஆரம்பித்தாங்க. சும்மா அக்னி உடம்பில் வந்தாங்க, அக்னி சரீரத்தில் வந்தாங்க. இப்போ எந்த சரீரத்தில் வராங்க? எல்லா சரீரத்திலும் பிரத்யட்சமாக வராங்க, நம்மளை மாதிரியே வராங்க. தேவர்கள் எந்த கலரில்? தேவராகவே வராங்க. அந்த ரோஸ் கலர் ஆஞ்சநேயர்லாம் பார்த்தா அசந்து போகணும். சரி, இந்த நிலையில் மேதாவினா மெமரி அதிகமான, மெமரி ரொம்ப முக்கியம் லைஃப்பில். புரியுதா? நல்ல மெமரியாக இருக்கணும். வாயும் நிருத்திய மேதாவி ஜீவன்முக்தோ பவத்தியம், இவன் பேரறிவும் மெமரி பவரும் ஜீவன்முக்த நிலையும் அடைகிறான், பவத்தியம் அடைகிறான். சமாதிகி சமத்தாவஸ்தா ஜீவாத்மா பரமாத்மனோ
சமாதிங்கிறது என்னன்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கியமே சமாவஸ்தா, சமநிலை. அந்த நிலையை அங்கு அடைகிறான். யதி ஸ்வதேகே முத்ஸ்ருஷ்டும் இச்சா சேத் சிருஜேத். அவன் தனது உடலை விடுவதும், அதாவது எப்போ என் உடலை விட போகிறேன், எப்போ இந்த உடம்பை விட்டு நான் கிளம்புவேன் அப்படிங்கிறத அவன் சொல்ல முடியும். இப்போ தெரியுதா? இது பெரிய விஷயம் இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அப்படி பயணிச்சிங்கன்னா எல்லாமே தெரியும். மரணமே எப்போன்னு தெரியும், எல்லாமே தெரியும். அடுத்த ஜென்மா கூட சொல்லிட்டு போயிடலாம், போகிறப்பயே எங்கே பிறக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம். சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறதில்லை. எதி ஸ்வதேக உத்ஸ்ருஷ்டம், உடம்பை விட்டு உடலை விட்டு தேகத்தை விட்டு இந்த ஆத்மா வெளிப்பட்டாலும் உத்ஸ்ருஷ்டும் இச்சாச்சேத் சிருஜேத், தனது இஷ்டப்படி தனது உயிரை விட முடியும். பரபிரம்மணி லீயத்தே, பரபிரம்மணி லீயத்தே தஸ்யோத் கிராந்தி ரிஷ்யத்தே. பரபிரம்மணி லீயத்தே, இங்கேருந்து விட்ட உடம்ப ஜீவாத்மாவாக இருக்க இவன் பரமாத்மாவோட லயமாகலாம். அப்படி விரும்பாமலும் அப்படி தான் இஷ்டப்படி விரும்பினாலும் அவர் பரமாத்மாவோட போகலாம், விரும்பாட்டினாலும் போய் சேரலாம். அத்த நோ சேத் சமுத்ருஷ்டம், அப்படி உடம்பை விடாமல் விரும்பி பரம்பரோட போய் சேரலாம். விரும்பாமல் உடம்பை விடாமல் சரீரம், உடம்புடன் சரீரம் வித்து சரீரம் வித்து பாடியோட பிரியம் எதி, தனக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கலாம். என்ன செய்வான்? சர்வலோகேஷு விஹரன், மற்ற மக்களோட விகாரம் சுற்றிக்கிட்டு இருப்பான். அனிமாதி குணான்வித்தக, அஷ்டமா சித்திகள் சொல்லக்கூடிய அனிமாதி சித்திகளோடு பரபகார்த்தத்தில் இருப்பான். சர்வலோகேஷு விஹரன், எல்லா லோகத்துக்கும், இந்த லோகம் இல்லை, பூலோகம் மட்டும் இல்லை, 14 லோகமும் அவன் விஹரன். யாரோட? லோகேஷு, மக்களோடு அவன் அனிமாதி குணான்விதம், அனிமாதி சித்திகளோடு விகாரம் செய்யலாம். இப்போ தெரியுதா சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க போகிறாங்கன்னு? இதெல்லாம் இந்த யோகத்தினால வரக்கூடிய இது. நமக்கு இந்த நிலை வருதோ இல்லையோ, இந்த அதிமானவ சேஷ்டா, அங்க சுகந்தம், பூச்சர சித்தி. பூச்சர சித்தினா என்ன? பூச்சர சித்தினா என்ன? பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கும். எல்லாரும் காது கொடுத்து கேட்டு நடப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னால் அலட்சியப்படுத்துவாங்க. கதாச்சித் ஸ்வ இச்சையா தேவோ பூத்வா ஸ்வர்கோ மகீயத்தே. சர்வலோகேஷு விகரன் அனிமாதி குணான்விதக கதாச்சித் ஸ்வேச்சா தேவம், எந்த தேவதையோட தான் விருப்பப்பட்ட தேவைகளோட சந்தித்து பூத்வா ஸ்வர்கோ மகியத்தே, ஸ்வர்க்கத்தை அனுபவிக்கலாம். எல்லா தேவதைகளோடையும் பரிச்சயமாகும். இதெல்லாம் ஏற்கனவே பேசிடுவோம், அதில் மந்திரம் வருது. அது மட்டும் இல்லை, உருவ மாற்றம் செய்யலாம் சொல்லுது. இதெல்லாம் இப்போ கிடைக்க வேண்டாம், நமக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி கிடைக்க வேண்டாம், நாளைக்கு கிடைக்க வேண்டாம், இந்த ஜென்மாவிலே கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, நம்ம எத்தனையோ ஜென்மா எடுக்க போகிறோம். எடுக்கிறோமா எடுக்கலையா என்ன நீங்கள் இன்னும் டிசைட் பண்ணல, நீங்களே இன்னும் டிசைட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கலை. அடுத்த ஜென்மா என்ன, ஜென்மா வேணுமா வேண்டாமா, இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறோம், என்ன செய்யணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சரியான ட்ராக்கில் போகிறோமா, எந்த தெளிவும் இல்லையே. ஏன்னா உங்களுக்கு நேரம் இல்லை. அதனால் அதை பற்றி நான் நிறைய பேசலை. மந்திரங்கள் வர்றதுனால இப்போ அதை பற்றி பேசுகிறேன். அப்படி பேசும்போது நிறைய நன்மைகள் உண்டு. இப்போ எப்படி ஞானி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குரு ஒரு நிலையில் உங்களை சொல்லுவார், உபதேசம் பண்ணுவார். அதாவது எப்படி சொல்வார்னா, அங்கீகரிப்பார். உங்களுக்கு பிரம்மஞானத்தில் இப்போ 53%, 54% இருக்குதுன்னு சொல்கிறாரா இல்லையா? இது அடியன் வாக்கல்ல, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அனுமனுக்கு சொன்ன வார்த்தை. அடியனும் அதை ஒத்துக்கிறேன், ஆமோதிக்கிறேன், அதை நினைவுபடுத்துகிறேன். சொல்கிறது புரியுதா? அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். 53% இறைவனை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்குது. இது 53%
இந்த யோகத்தில் இருக்கானா இல்லை, சரிபாதி இருக்கலாம். அனுபவத்தில்னா சரிபாதி இருக்கலாம். அனுபூதியில் அதில் சரிபாதி இருக்கலாம். 25% அனுபவம் அனுபூதி, 50% அனுபவம், 53%. அதாவது 53ல் பாதி, 53% பூரா 100% பிரம்ம அறிவுன்னு பேர். 100% கணக்கு பண்ணால் 53% தான் நீங்கள் பிரம்மஞானம். இப்போ அதில் அனுபவம் என்னென்னா 53ல் பாதி 26, 27. அனுபவத்தியில் 27ல் பாதி 13. இதை ஏற்றுறதும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதும் அது அவங்களுடைய இந்த 53 உபநிஷத்தையும் ஒழுங்காக சிரவணம் பண்ணியிருக்கணும். நான் இந்த லைவாக கேட்குறவங்கள தான் நான் அங்கீகரிக்கிறேன். நான் இதில் கேட்குறேன், ஆடியோவில் கேட்குறேன், சின்சியராக கேட்குறேன், நிஜமாகவே நான் 1500 ஆடியோவும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் நீயே மார்க் போட்டுக்கோ. நான் போட மாட்டேன், போட முடியாது, என்னால் போடுறதுக்கு விருப்பமும் இல்லை, அது வேறு விஷயம். பட் அங்கீகாரத்தை கொடுக்குறேன், புரியுதா? சொல்கிறத சிரத்தையாக கேட்குறவங்கள தான் நம்ம சிஷ்யனாக எல்லோரும் ஏற்றுக்க முடியுமா? சிஷ்யனாக எல்லோரும் ஏற்றுக்க முடியாது. சிஷ்யனாக ஏற்றுக்காமல் இறைவன் குரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் உங்களுக்கு முக்தி கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் ஆட்டங்கீட்டம்லாம் அங்கே வேலை செய்யாது, அங்கே பருப்பு வேகாது. எல்லாம் மந்திரமே சொல்லுது, நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. அதனால் இங்கே என்னான்னு கேட்டால், இந்த உருவம் மாறலாங்கிறது இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், இல்லை அடுத்த ஜென்மாவில் நடக்கலாம். நீ இப்போ ஞானம் அப்படின்னு வந்து ஞான நிஷ்டையாகி ஞானி ஆகிறையா இல்லையா? அதே மாதிரி யோகம், யோகநிஷ்டை, யோகி, அப்புறம் சித்தன், சித்தநிஷ்டை, சித்தி, சித்தர், அப்புறம் என்ன இருக்குது? ரிஷி. 5 தத்துவம் இருக்கு இல்லையா? குரு, ஞானி, யோகி, சித்தர், ரிஷி, பிரம்மம். அந்த 6 நிலையும், இந்த 5னுடைய கண்டெய்னர் தான் பிரம்மங்கிற ஸ்வரூபம். 6வதாக இருக்கிறது கண்டெய்னர். அதில் நீங்கள் உங்களை செதுக்கிக்கிறீங்க. எப்படி செதுக்கிறீங்க? முதல்ல சிரவணம் பண்ணி ஞானி ஆகுறீங்க. முமுட்சா இருந்த நீங்கள் 5 நிலைகளை கடந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு போகிறீங்க. புரியுதா? அது இன்றைக்கி நடக்கலாம், இந்த ஜென்மாவிலே நடக்கலாம், நாளைக்கு நடக்கட்டும், அடுத்த ஜென்மாவில் நடக்கட்டும். ஆனால் இதை நீங்கள் செய்யணும், செய்து பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஞானம் ஓரளவுக்கு இருக்கா? முதல்ல ஞானத்தை எனக்கு அன்றைக்கி சொன்ன சுவாமி சொன்ன உபதேசம் சர்வஜங்கிற வார்த்தையில் தான் அடியே நிற்கிறேன். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போவே இல்லை. ஆனால் அந்த சர்வஜங்கிற வார்த்தை 1000 அர்த்தங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே வருது. டெய்லி சொல்ல வேண்டாம். சர்வஜன்னு அவர் அன்றைக்கி சொன்ன வார்த்தை, சர்வஜனுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. புரியுதா? அதனால் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும், அபியாசம் பண்ணணும். 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ எப்படி சாப்பிட்றோம், எப்படி வேலைக்கு போகிறோம், மற்ற வேலைகள் குளிக்கிறோம், போகிறோம் வரோம், அது மாதிரி இது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வாழ்க்கையை வென்றெடுத்தால் இந்த விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். இதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். நீங்கள் உங்களை வேலை செய்ய சொல்லிவிட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல சுவாமின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா சம்பளம் தர்மகர்த்தா மேலே இருக்கிறான், ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கிறான். குருவா சம்பளம் கொடுக்குறாரு. குரு இது செஞ்சால் இந்த சம்பளம் இருக்குதுன்னு சொல்வார், இதை நீ செய்யன்னு சொல்வார், இப்படி தான் செய்யணும்னு சொல்வார். புரியுதா? அதனால் இப்போ அடுத்த மந்திரம் 110வது மந்திரம், மனுஷவாப்பி. இந்த யோகியானவன் இப்போ மனித ரூபம் எடுக்கலாம், யக்ஷர்களாகலாம், ஸ்வேச்சாட்சியாபி, எந்த விருப்பப்படுறானோ அந்த உருவங்களையெல்லாம் ஷனாது, ஒரு செகண்டில் ஒரு சொடக்க போட்டு டக்குன்னு உருவத்தை மாற்றலாம். சிங்கம், வியாக்ரோ புலி, கஜோ யானை, ஸ்வேச்சையா பலவிதமான பகுத்தாமியாத் பல உருவங்களை வடிவங்களை எடுக்கலாம். யதா இஷ்டமேவ வர்த்ததே, தனது இஷ்டப்படி செயல்படலாம். எதுவா யோகி மகேஸ்வரக, இந்த நிலையில் இந்த யோகி மகேஸ்வரனாகிறான். 5வது நிலை. 4வது நிலை பிரம்மா தாண்டி, விஷ்ணுவை தாண்டி, ருத்ரனை தாண்டி மகேஸ்வர நிலைக்கு போகிறான் யோகி. இந்த யோகி அபியாச பேதத்தே,
அபியாச பேதத்தோ பேதக பலம். நீங்கள் எந்த அளவுக்கு அபியாசம் பண்ணுறீங்களோ, நல்லா பண்ணுறீங்கன்னா நல்ல பலன், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் குறைச்சி பலன், அந்த மாதிரி பலனை சொல்லுது. தூ சமமேவகி, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பலன். நீ ஒரு நாளைக்கு 3 ஹவர் நான் தியானம் பண்ணுறேன், யோகத்தில் இருக்கேன், இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். பொதுவாக இந்த சித்தியெல்லாம் என்னை போன்றவர்கள் விரும்புவதில்லை. பொதுமக்களுக்கு இது மேலே ஒரு வசீகரம் இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம். இது வந்து நாம் இதை நோக்கி போகல. இப்போ அடியன் ஞானத்தில் நோக்கி போயிட்டு இருந்தேன், இதெல்லாம் எனக்கு வந்துச்சு. எனக்கு நடந்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன். அடியன் ஞானத்தில் பக்தியை பண்ணிகிட்டு இருந்தேன், சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்தியும் ஞானமும் மறைப்பொருளாக இருந்து தொண்டை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தொண்டு தான் யோகாக்னியை ஆக்டிவேட் பண்ணி ஏகாகிர சித்தம் இந்த எல்லாம் நடந்திருக்கு. சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி வேத விசாரம் வரைக்கும் ரொம்ப எளிமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு இது அரிய பொக்கிஷம், அரிய காரியம், யாராலும் செய்ய முடியாதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. வேல் பூஜை விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் சொல்கிறார், வேல் பூஜை ஒரு நாள் பண்ண முடியாதுங்க, எனக்கு தெரியுங்கிற. எத்தனை நாள் இப்படி நான் போகிறப்ப வரேன், இவ்வளோ வருஷமாக போகிறேன் வரேன், பார்த்துக்கிட்டே போகிறேன் வரேன், ஒரு நாள் கூட உள்ளே நுழைய முடியலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பர்த்டே ஆகுதுமா சுவாமி, உங்கள் மந்திரத்தை கேட்டு உள்ளே வந்தேன் அப்படிங்கிற. இல்லை சும்மா சாமானிய கருத்து இல்லை, நமக்கு எளிமையாக கிடைச்சா எப்பயுமே ஒரு அரிய பொக்கிஷன் எளிமையாக கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அப்போ இருக்கும்போது தெரியாது. அதை இழந்த பிற்பாடு தான் ஆஹா நம்ம லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். அது காலங்கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும்போது என்ன கேடு, டெய்லி வர வேண்டியதானே. குரு வரல, குரு வராரா இல்லையா டெய்லி, பாக்கி பேருக்கு என்ன கேடு. அதான் யோகம் இல்லை, புண்ணியம் இல்லை. இப்போ என்ன ஆச்சு, யதேஷ்டமேவ வர்த்தியத் எது யோகி மகேஸ்வரக, அபியாசத்துக்கு தகுந்த மாதிரி பலன். அடுத்தது ஒரு முதிரையை சொல்லுது. நான் இன்றைக்கி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மகாபந்தமா என்ன அனுப்பிச்சேன், மகாபந்தம் தானே முதல்ல அனுப்பிச்சேனே. மகாபந்தம்னா என்னென்னா, மகாபந்தம்னு ஒரு ஆசனம், கொஞ்சம் நேரம் தியானத்தில் அதை அந்த முதிரையில் இருக்கணும். மகாபந்தம்னா என்னென்னா, மூலாதாரத்தில் எருவாயை சுருக்கி மூடுறது, பிடிச்சி வச்சுருக்கிறது, அது பேர் மூலபந்தம்னு பேர். அப்புறம் உட்டியான பந்தம்னு பேர். இந்த வயிறை வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கிறது எப்படின்னா, வயிறு சில பேருக்கு உள்ளே போகாது. ஏன்னா பானை வயிறு மாதிரி வச்சுருந்தா எப்படி செம காமெடி இருக்குது. சில யூடியூப்பில் பார்த்துங்க, அப்படியே பண்ணி போங்க. இதெல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல, பட் இருந்தாலும் ஒரு காமெடிக்காக சொல்கிறேன். இப்போ இந்த பூரகம் கும்பகம் ரேச்சகம் இருக்குல்ல, அதே பிராணாயாமத்தை தான் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு முறை பண்ணிவிட்டு இடது மூக்கில் இழுத்து நிறுத்தி, வலது முக்காலை விட்டு வலது முக்காலை இழுத்து நிறுத்தி இடது முக்காலை விடணும். விட்டுட்டு கம்ப்ளீட்டாக விட்டதுக்கப்புறமா திரும்ப பூரகம் பண்ணாமல் காற்றை உள்ளே இழுக்காமல் உள்ளே எம்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மூலபந்தத்தை எருவாயை சுருக்கி பிடிக்கணும். அப்புறம் அதை விடாமல் உட்டியானம்னு சொல்லக்கூடிய வயிறை என்ன பண்ணும், நல்லா எக்கணும், உள்ளே இழுக்கணும். அதுவே இழுத்துரும். அதே காற்று இல்லாததுனால நல்லா ஃபுல்லாக எவ்வளோ எக்க முடியுமோ எக்கணும். எவ்வளோ அருமையான தமிழ் வார்த்தை பார்த்தீங்களா, நல்லா எக்கு அப்படின்வாங்கள்ல. இந்த வார்த்தை எப்பயுமே பயன்படுத்த மாட்டோம். நல்லா எக்கணுன்னா என்ன ஆகுன்னா, வயிறு உள்ளே போச்சுன்னு வச்சுங்க, அங்கே அப்படியே நிறுத்தணும். அப்புறம் நெஞ்சுக்கிட்ட கழுத்து இருக்குல்ல, கழுத்து இருக்குல்ல, கழுத்தை லாக் பண்ணணும். இந்த காற்று வந்து மேலே போகாமல் நாக்கு இருக்குல்ல, உள்நாக்கு, இந்த கேச்சரி முத்திரான்னு ஒரு வாட்டி சொன்னோம்ல, மேலே உச்சியை பார்க்கணும், நாக்கை மடக்கணும், அந்த நுனி நாக்கு வந்து அந்த தாழ்வை தொடணும், சாஃப்ட் பேலட்னு ஒன்று இருக்கும், அப்படி பார்க்கணுன்னு சொன்னோம்ல. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ சொல்லலை, கேச்சரி முத்திரா இப்போ சொல்லலை. இப்போ வந்து இந்த தலையை சாய்க்கணும். எப்படி சாய்க்கணும்னா, இப்போ எருவாயை மூடிட்டோம், அது மூலபந்தம். உட்டியானங்கிற வயிறை எக்கிறோம், அங்கேயும் லாக் பண்ணுறோம், அது உட்டியான பந்தம். அடுத்தது ஜாலந்தர பந்தம். இந்த ஜாலந்தரங்கிறது தான் இந்த தைராய்டு கழுத்து இருக்குல்ல, அதை வந்து லாக் பண்ணணும். இந்த தாவங்கட்டை வந்து ஃபுல்லாக அந்த கழுத்தை நல்லா அழுத்தணும்.
கால் வந்து முதல்ல இடது காலை குதிக்கால் இருக்குல்ல, பத்மாசனம் போட்டு கூட பண்ணலாம். ஒரு கால் வந்து இந்த குறைக்கிட்ட இந்த மர்மஸ்தானத்துக்கிட்ட இப்படி வைக்கணும். இன்னொரு கால் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுக்கலாம். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. அது மந்திரம் இப்போ சொல்லுது. இந்த மூணுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணால் மகாபந்தம்னு பேர். ஜாலந்திர பந்தம்னு சொல்லக்கூடிய கழுத்தை, ஏன்னா உள்ள காற்றே இல்லை, எம்டியாக இருக்குது. வயிறு எக்கிக்கிட்டே இருக்கும் நேரம் செகண்ட் ஆக ஆக. அப்புறம் மூலபந்தம், அதையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒன்று விட்டால் ஒன்று விட்டுருவோம். அது நம்ம இந்த பசங்க தான் பலூனை ஒரு 3 பலூனை வாங்கி கொடுத்தோம் வச்சுங்களேன், 2 கையால் ஒரு பலூனை விட்டுருவான். நம்ம ரச்சிதா மாதிரி. ரச்சிதா எல்கேஜா என்ன ப்ரீகேஜா? 4th. ஆமாம், அது காவாலை பாட்டு பாடுது. அது கூட எல்கேஜா 3rd. 3 வாங்கி கொடுத்தா வச்சுங்களேன், 2 பிடிச்சிக்கே தெரியும், 1 விட்டுரும். அது மாதிரி நம்ம 3த்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுனா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன, இதெல்லாம் நாமளாம் நினச்ச சங்கல்பத்தினாலே சித்தி பண்ணுறவங்க. என்ன, இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. அவள் தான் சொல்லுவான், அவசியம் இல்லை. ஆனால் தெரிஞ்சு வச்சுங்க, மகாபந்தம்னு ஒன்று இருக்கே, அது என்னது அப்படின்னு தெரியலைன்னு சொல்லக்கூடாது, தெரியலைன்னு நினைக்கக்கூடாது. சரி, இங்கே கவனிங்க. இப்போது பார்சனினா குதிகால், வாமசியனா இடது, பாதசிய யோனிஸ்தான தான் இந்த கருவாய். யோனிஸ்தானே நியோஜத்தை நிறுத்தணும், இப்படி நிறுத்தணும். இந்த குதிகால் வந்து யோனிஸ்தானத்துக்கிட்ட நிறுத்தணும். பிரசாரிய தட்சிண பாதம், கொஞ்சம் வலது காலை கொஞ்சம் லைட்டாக பிரசாரி, கொஞ்சம் மலர்ச்சியாக கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். தட்சிண பாதம். அஸ்தாபியான் தாரையே திருடம், கைகளை 2 தொடை மேலே மேல் நோக்கி வச்சுருக்கணும். இது வந்து யோக முத்ரா. இது வந்து சின்முத்ரா. ஞான முத்ரா, சின்முத்ரா, யோக முத்ரான்னு 3 ஒரே கட்டவரல் தான், ஒரே இது தான். அதே 3ஆக பிரிச்சிருக்காங்க. முதல்ல ஞான முத்ரா, அப்புறம் நடு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது சின்முத்ரா. அடியில் கோடு, கட்டவரலுக்கு அடி கோடை சுட்டு விரல் தொடுதுன்னா அது யோக முத்ரா. இப்போ எல்லாமே யோகம் பண்ணுறதுனால யோக முத்ரா தான் நீங்கள் பிடிக்கணும், புரியுதா? மேலே நுனியில் பிடிச்சா ஞான முத்ரா, நடுவில் பிடிச்சா சின்முத்ரா, கீழே பிடிச்சா யோக முத்ரா. அது எந்த பேர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் கீழே இப்படி பிடிக்கணும், இப்படி வச்சுக்கிட்டு பார்சனி வாமசிய பாதசிய யோனிஸ்தானே நியோஜத்தை பிரசாரிய தட்சிணபாதம் அஸ்தாபியா தாரையேது திருடம், ஹிருதியாக அப்படி வச்சுக்கிட்டு சுபக்கம் ஹிருதி விநியஸ்த பூரையேது வாயுனா புனக. இப்போ தாவங்கட்டைய நெஞ்சோட நிமித்தி ஹிருதி விநியஸ்ய நல்லா அனைத்து பூரையேது, மூச்சை இழுக்கணும், பூரகம் பண்ணணும். அப்புறம் கும்பகம் பண்ணணும். கும்பகேன யதாசக்தி தாரயித்வா, எவ்வளோ நேரம் நிறுத்த முடியுமோ நிறுத்தணும். தூரேச்சேது, பிறகு விடணும். ஒரே ஒரு முறை பிராணாயாமம், பூரகம், கும்பகம், ரேச்சே அப்படி பண்ணிடணும். இந்த ஆசனத்தை போட்டுட்டு இப்போ வாமகேன சமபியசிய தக்ஷாங்கேன தத்தோ அபியசேத்து. முதல்ல வாமம்னா இடது, இப்படி இப்போ வலது இடதுன்னு மாறி மாறி செய்யணும். வாமாங்கேத்தனால சம அபியசிய, நன்றாக இடது பக்கம் தபஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண. தக்ஷாங்கேன்னு வலது பக்கத்தை, இப்போ இடது காலை போட்டோன்னா இப்போ வலது கால், தக்ஷாங்கேன்னு தத்தோ அபியச, மாறி மாறி பயிற்சி செய்யணும். பிரசாரித்தோஸ்து எகு பாதஸ்தம் ரூபரி நாம ஏத்து, இப்படி காலை மேலே மாற்றி நீட்டி மடக்கி மேல் நோக்கி மாற்றி செய்க. அயமேவ மகாபந்த உபயத்ரைவம் அபியசேத்து. இந்த மகாபந்த முத்திரையை மகாபந்த முத்திரை, மகாபந்தம்னு பேர் இதுக்கு. யூடியூப்பில் மகாபந்தம் போடுங்க. அது அந்த நான் போட்டதை பார்த்தீங்களா? அந்த ஆடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவை
எதுக்கு வேலை பண்ணுக்கிட்டு? அவருக்கு வேலை வெட்டி இல்லை, அவர் அனுப்புகிறாரு, நாங்கள்லாம் பிஸி அப்படின்னு இருந்தால் எப்படி? அது பார்த்துட்டு வந்தால் இப்போ நான் சொல்கிறது புரியும். நீ போய் பாருங்கள், இல்லை நாளைக்கு பாருங்கள். அயமேவ மகாபந்தம், இப்படி மகாபந்தத்தை உபத்ரைவம் உபயத்ர 2 முறை இருபக்கமும் அபியசேத் பயிற்சி செய்யவும். இடது பக்கம் இடது பக்கம்னு பயிற்சி. மகாபந்த சிதிதோ யோகி, இப்படி மகாபந்தம் உங்களுக்கு பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 முறை பிராணாயாமம் பண்ணுற மாதிரி. இது ரொம்ப கடினமானது. மகாபந்தங்கிறது 3 யோகம் செய்கிறதுக்கு சமம். 4 யோகம் பிராணாயாமத்தையும் சேர்த்து 4 காரியம் செய்யணும். அதில் அதை விட கடினமான விஷயம். கொஞ்ச நாளில் என்னவாயிடும்? ஈஸியாகிடும். இது நம்ம செய்ய போகிறதில்ல, இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம செய்யலேன்னு. நான் ஞான யோகத்திலே நம்ம வெற்றி அடைகிறவங்க இதெல்லாம் சப்போர்ட்டு தான். அதனால் இதுக்குள்ளேலாம் போக வேண்டாம். மகாபந்த சித்துதோ யோகி கிருத்துவா பூரகமே கதி. என்ன பண்ணணும்? பூரகத்தை செய்யணும். அப்புறம் வாயுனா கதி ஆவருத்திய, இந்த வாயுவையும் அதே மாதிரி பிராணாயாமத்தையும் திரும்ப திரும்ப கதி மாற்றி நிபுருத்தம். கண்டமுத்ரையான்னு ஒரு முத்ரா ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். கண்டமுத்ரா அப்படின்னு ஒன்று அனுப்பிச்சிருக்கேனே, பார்த்தீங்களா? அதையும் பார்க்கல. கண்டமுத்ரா 2வது முத்ரா. அது கண்டமுத்ரையா புட் துவயம், 2 மூக்கு தொலையும் மூடி சம ஆக்கிரமிய வாயுவை நிறுத்தி ஸ்புரத்தி சத்வரம், கொஞ்சம் வேகமாக துரிதமாக நிறுத்தி வெளியிட வேண்டும். முதல்ல நிறுத்தணும், அப்புறம் வெளியிட வேண்டும். அப்படி செய்ய அயமேவ மகாவேதக, அதை மகாவேதின்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் அபியஸ்தியம் பயிற்சி செய்து அனிஷம் தொடர்ந்து இந்த மகாபந்தத்தை சித்தர்கள் செய்கிறார்கள். ஏன்னா இது நிறைய பலன் உண்டு அதுக்கு. அதெல்லாம் நீங்கள் அதில் போட்டு யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த கபாலே குஹர ஜிகவா நுனி நாக்கை மடித்து, அதில் சொன்னால தாலுக்கு மேலே ஒரு சின்னதாக சிறு நாக்கு தொங்குல, அது என்ன சின்ன நாக்கு தானே பேர்? உள்நாக்கு. அந்த உள்நாக்கை தொங்குதில் அதை தொடுற மாதிரி அப்படி நாக்கை மடித்து மேல் நோக்கி பார்த்து உட்காரணும். அப்படி உட்காந்தா வியாபருத்தியம் தாரையேத். அதே நேரத்தில் புருவமத்தியை பார்க்கணும். எப்படின்னா ப்ரூமத்திய திருஷ்டி கேஷா முத்ரா, இந்த கண்ட முத்ராவை செய்து புருவமத்தியில் அது கேசரி முத்ரா, இதுதான் கேசரி முத்ரான்னு சொல்லுவோம். மேல் நோக்கி பார்க்கணும். அது கேசரின்னு சொல்வார்கள். கண்டையா குஞ்சிய, கழுத்தை தாபங்கட்டையால் இப்படி அழுத்திக்கணும். ஹிருதய ஸ்தாபையேத் திருடயா தியா, நிறுத்தி இந்த காற்றை ஹிருதயத்தில் நிறுத்தணும். பந்தோ ஜலந்தரோ ஆக்கியோ அயம் மிருத்யு மாத்தங்க கேசரின்னு பேர். பந்தோ தராக்கியோ, இப்படி ஜாலந்தரம், கழுத்தை வந்து நெஞ்சோட அப்படியே அடைச்சி அழுத்தி பிடிச்சோம்னா ஜாலந்தரம். உட்டியானம் வயிற்று வைக்கிறது, மூலபந்தம் கருவாயை இழுத்து பிடிக்கிறது, எரிவாயை. அதை 3த்தையும் சேர்த்து பண்ணும்போது அது மகாபந்தம்னு சொன்னோம். இதில் பந்தோ ஜாலந்தரோ ஆக்கியா அயம் மிருத்யு மாதங்க, இது என்ன ஆகுன்னு கேட்டால், மரணம் என்ற யானையை, மரணத்தை வெல்லும். அதான் மரணம் என்ற யானையை சிங்கம் வந்து சிங்கம் கட்டுப்படுத்தாதா? யானைக்கு பலம் அதிகமாக இருந்தாலும் சிங்கம் டெக்னாலஜியோடு அட்டாக் பண்ணும். அதனால் மரணத்தை வெல்லக்கூடிய, மரணம் என்ற யானையை வெல்லக்கூடிய சிங்கம் இந்த முத்ரா. அதனால் அது கேச்சரி முத்ரான்னு பேர். கேச்சரினா சிங்கம். இங்கே கேசரின்னு போட்டிருக்கு, ஒரு இடத்துல கேச்சரின்னு போட்டிருக்கு. அச்சா, பந்தோ ஏன்னு இப்படி வயிற்றை மூடி லாக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சுஷ்ம்னா நாடிக்கு பிராணன் சுஷ்ம்னாவுக்கு ஏறும். நடுநாடி திறந்து புருவமத்தியிலேருந்து, முக்கியமாக உடம்புல ஏறுறது பெரிய விஷயம் இல்லை, புருவமத்தியிலேருந்து ஓப்பன் ஆகி சகசிராரம் ஏறுறது, ஆகாசதலம் ஏறுறது தான் சிறப்பு.
அதுதான் சொல்லுது பிராண சுஷ்மனாயாம் பந்தோ ஏன. இங்கே மேலே இது பண்ணுறதுனால சுஷ்மனா நாடி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து சுஷ்மனா நாடி தொடர்ந்து உடியாயத்தேயத மேலே நோக்கி பண்ணுறதுனால அதை உடியாயத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உட்யாயனம் உட்யான பந்தம்னுங்கிறத சொல்கிறதுக்கு அந்த வார்த்தை உடீயத்தே யதகனா யத்தனம் செய்யக்கூடிய முமுட்சு அல்லது சாதகன். உட்யானாக்கியோ உட்யானத்தை பந்தோ அதை வயிற்றை அடைத்து அயம் யோகிபிகி இந்த யோகி பயிற்சியை செய்கிறான். சமூதாகதக பார்சனி மறுபடி குதிக்கால் பாகேன சம்பீடிய யோனிமா குச்சையேது திருடம். மறுபடியும் இந்த குதிக்காலால் யோனிஸ்தானத்தை நல்லா அழுத்தி பிடிக்க அதை உட்யான முத்திரை அழுத்தி பிடிச்சி வயிற்ற வைக்கணும். அது உட்யான முத்திரை. இதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் இருக்குது, நான் அனுப்பிச்சிருக்கேன், அதை பார்த்துங்க. பிராணோ அபானோ நாத பிந்து மூல பந்தேன்னு இதனால் என்ன பலன்யா? எதுக்கே இந்த மூணுத்தையும் ஒன்றா செய்யணும்? மகாபந்தம்னு எதுக்கு சொல்கிறாங்க? இப்படிலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. எதுக்கு? இதெல்லாம் செயற்கையான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செயற்கை தான். தானாக ஏறணுங்கிறது தான் யோகம். என்னை பொறுத்த வரைக்கும் யோகங்கிறது என்ன பண்ணணும்? யோகத்தில் நீ உக்காரணும், அது தானாக ஏறணும், அதான் யோகம். நீ செயற்கையாக பண்ணுறேன்னா அது செயற்கை தான். புரியுதா? ஒரு முத்திரையில் உக்காருன்னு சொன்னால் அது கர்மா வராது. முத்திரையில் உக்காந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு போட்டு இந்த உடம்பை பாடாப்படுத்துறதில் எங்களை போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை. பல பேர் இதை செய்கிறாங்க. கழுத்தை தோளில் மடக்கி போட்டுக்கிறது, பின்பக்கம் போட்டுக்கிறது, நேராக இருக்கிறத தவிர எல்லா வேலையும் செய்கிறது. என்னான்னு கேட்டால் உடம்பு அப்போ தான் வளையும். இவெல்லாம் சில சில பேர் வராங்கன்னு வச்சுங்க, அவன் என்ன நினைப்பான்? ஒரு யோகா மாஸ்டரு, இவன் ஒரு சரியான மைதா மாவு மாதிரி இவனை பண்ணுறான் பாரு, இங்கே குத்துறான் பாரு, அங்கே குத்துறான் பாரு, வளைக்கிறான் பாரு, பின்னுறான் பாரு, உருட்டுறான் பாரு, மடக்கி வைக்கிறான் பாரு. மடக்கி வச்சு தலையை பிடிச்சி ஒரு அமுக்கம். அப்படி பெட்டியில் இந்த கரிச்சிப்பு இருக்குல்ல, கரிச்சிப்பை என்ன பண்ணுவாங்க? முதல்ல இப்படி பிரிப்பாங்க, அதே மாதிரி இப்படி தள்ளி ஒரு உருட்டி இந்த சப்பாத்தி மாவு பார்த்ததில்ல, சப்பாத்தியோட பரோட்டா தான் உயர்வான உணவு. அது பார்த்திங்கன்னா எப்படி பண்ணி அப்படி பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸ் அது. அந்த மாதிரி கும்மாங்குத்தெல்லாம் குத்தி கடைசியில் உங்களுக்கு அழகான ஒரு பரோட்டா மாதிரி உங்களை ஆக்கிடுவான். அவன் பார்த்தா தெரியுமா தெரியாதா? நம்ம வரோம், நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, பார்த்தா தெரியும் ஞானமே இல்லை அப்படின்னு தெரியுமா தெரியாதா? இல்லையா? நம்ம கிட்டக்க முமுட்சு வராங்க, நிறையா பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க பேசுகிற வார்த்தைகள்லேருந்து நம்ம எல்லாம் கண்டுபிடிப்போமா இல்லையா? அவங்க சித்தத்தை ஸ்கேன் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? அது மாதிரி ஒரு யோகா மாஸ்டர் ஒரு குண்டு பையனை யோகத்துக்கு வரான்னா அவனை முதல்ல அங்கப்பிரதட்சணம் பண்ணு, ஒரு 1000 அங்கப்பிரதட்சணம் பண்ணிட்டு வா அப்படின்னா வருவான். அவன் போனவன் திரும்ப அப்படியே ஓடி போயிடுவான். அப்போ தான் உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்புறம் முன்காலை பின்னாடி மடிக்கி தோளில் போட்டு வச்சா எப்படி இருக்கும்? உன் கையை வளைச்சி இப்படி நிறுப்பி புத்தூர் கட்டு மாதிரி போட்டு விட்டா எப்படி இருக்கும்? அப்படிலாம் செய்யணும் முறைப்படி. எனக்குலாம் அந்த வாய்ப்பு இல்லை. யோகா மாதம் அது மாதிரி பண்ணியிருப்பேன். வச்சு கும்மாங்குத்து குத்தலாம், நம்மளுக்கு யார் பிடிக்கலையோ வச்சு செம காட்டலாம். என்ன இதனால் என்ன பலன்கிறது தான் சொல்லுது. இப்போ சுபுக்கம் ஹிருதி இதான் தாவங்கட்டியே இங்கே ஹிருதி நெஞ்சில் அப்படியே அழுத்துறது. வின்யஸ்ய பூர்ணம் செய்கிறதுனால என்னென்ன ஆகுன்னு கேட்டால் வாயுனா புனகம் மறுபடி செய்கிறதுனால புனக கும்பக்கேனே யதாசக்தி இங்கே வந்துட்டோம். நம்ம ஆமாம் இங்கே இருக்கோம். இதனால் என்ன பலன் கேட்டால் பிராண அப்பான பிராணன்னு சொன்னோம் இல்லையா? மேலே போகிற காற்று, கீழே போகிற காற்று. அப்புறம் நாதம் பிந்து மூலபந்தேன ஏகதாம் 4 தத்துவங்கள் ஒன்றாகின்றன.
மூலபந்தத்தினால இந்த பலன் ஏன்னா பிராண அப்பான நாத பிந்து மூலபந்தேன்னு ஏகதாம் ஒன்றாகிறது. 4 தத்துவங்கள் ஒன்றாகிறது. எதுக்கு? சகசிராரம் போகிறதுக்கு எத்தனம். அப்பான மூர்த்தம் உத்தாப்பிய அப்பானன் கீழே போகிற காற்று மூலபந்தம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மேல் நோக்கி மூர்த்தம் நோக்கி பயணிக்கிறது. கீழ்காற்று உச்சி நிற்கும். உத்தாப்பிய யோனி பந்தத்தினால அயமுச்சது யோனி பந்தத்தினால சில நன்மைகள் ஏற்படுகின்றன. யோனி பந்தத்தினால அப்பான காற்று மேல் நோக்கி பயணிக்கிறது. மூலபந்தத்தினால நாத பிந்து பிராண அப்பானா ஒன்றாகிறது. எல்லாம் சேர்ந்து மொத்தமாக மேலே போகுது. 2 பந்தம் சொல்லிடுவோம். மூலபந்தம் யோனி பந்தம். இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி இருக்கட்டும். 121 மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரியலையே, இது எக்ஸ்ப்ளனேஷன், இது தெரிஞ்சுக்கிறதுக்காக யூடியூப்லேருந்து உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஆசனங்களை செய்கிற முறையை நீங்களே மகாபந்தா அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். முதல்ல போட்டிருக்கதை பாருங்கள். அதே மாதிரி கண்ட முத்ராவை அந்த முத்ராவையும் போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு அல்ல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க. மிச்சத்தை நாளைக்கு பார்க்கணும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல டிவேல் முருகனுக்கு